ஆமி அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு கட் ஆஃப் த ஹார்ட் எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னும் ஒரு 2 or 3 வீடியோஸ்க்கு 2 வீடியோக்கு என்னமோ நான் பெண்டிங் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணாமல். ஓகே, இன்னும் 2 days நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே சரி, வாங்கடா ஸ்டேட் வீடியோ போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணிப்போனா ஸோ ஸ்டார்டிங்கு தயம் காலேஜ் பேக் சைடில் நின்றுருக்கான், சும்மா ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கான். ஐயோ, இவனுங்க வேறு எங்கே போனானுங்க, இவனுங்க வேறு இவ்வளோ நேரம் ஆகுமா விருப்பு பண்ணிட்டுருக்கானு. என்னது என்ன இவ்வளோ இவ்வளோ அழகாக வரா? ஐயோ டேய், இவ்வளோ அழகாக வந்தேன் என்னடா பண்ணுறது? எடுத்து பச்சைக்கணு கணத்துலையாச்சும் கொடுத்துடலாமா? விடலாம் தப்பு இல்லை. இவ்வளோ அழகாக வந்தால் விடுவாம இரு, அப்படியே போயிட்டு. மாமா என்னாச்சு? அதுவா மாமா, என்னது? ஐயோவா, என்ன இவ்வளோ பயங்கரமான கனவுலாம் என் வாழ்க்கையில் வருது? ஐயோ, இவ்வளோ ஏன்டா இழுத்து கிஸ் அடிச்ச? ஏண்டா அந்த கனவுல உனக்கு சாரா வந்து தொழிலையா? எதுக்கு வரா? இங்கே தான் பதில் வந்துட்டுலாம். என்னடா தயம் வேணாண்டா, தயம் வேணாம். ஐயோ ஆனால் நல்லா இருக்காளே, ஒரே ஒரு கிஸ்ஸு, கண்ணு வரும் ப்ளஃபியாக நல்லா இருக்கே, ஒரே ஒரு கடி மட்டும். டே தயம் வேணாம். இல்லை ஒரே ஒரு கடி தான். ஓ சரி விடு, ஒரே ஒன்று பச்சக், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஓ தயம் தப்புடா, தப்பு பண்ணுற, ரொம்ப பண்ணுற. இல்லை நான் பண்ணல. டே தப்பு இல்லை, பண்ணிவிடு. ஐயோ முடிச்சுக்க போகிறா, பெட்ஷுக்குள்ளே போய்ட்றா. முடிச்சிட்டாளா? இல்லை, அப்படி இருந்து கிளம்பிடு சீக்கிரம் அப்படி சொல்லிட்டு தேங்க் ரெடி ஆகிட்டு இருக்கான். என்ன இவன் ரெடி ஆகிட்டு கம்முன்னு உட்காந்துட்டே இருக்கா வீட்டில். வானண்டா தயம், அதெல்லாம் கேட்காத, கிஸ்ஸச்சு தெரிஞ்சிருக்குமா? இல்லை தெரியாது. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு கிடக்காத. என்ன மாமா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டுறாரு. காலேஜ் போகலையான்னு கேட்டிருந்தா நம்ம சொல்லலாம்ல, இது ஃபர்ஸ்ட் டே பாஸ்டிங் அதனால போகலன்னு. சரி ஓகே, அவருக்கு அது கூட கேட்க விருப்பம் இல்லை போல், நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. போயிடுறாடே, கையில் கிசாச்சு ஏதாவது தெரிஞ்சதும் வச்சோ, அப்புறம் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் வந்து நிற்பா. நான் வேணாம் குழம்புல அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அங்கே கிளம்பியிருப்பான். ஸோ வைன் மட்டுமே பாஸ்டிங்க்கு என்னென்னலாம் பண்ணுமோ சொல்லி ஸ்பிரிச்சுவலாக அவள் பண்ணிகிட்ருப்பா. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒயன் ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி. நீ காலேஜ் போகல நீ? ஆமாம் ஆண்டி. சரி நல்லதான் போச்சு. இன்றைக்கி ஷுகாவோட ஃப்ரெண்ட்ஸ், தேங்கோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வராங்க, எல்லாமே ஃபேமிலி ரிலேட்டிவ் சேர்ந்தவங்க தான். ஸோ கூட மாடாக இருந்து வேலை பாரு, போ லூனாக்கு எதாவது ஹெல்ப் பண்ணு. சரிங்க ஆண்டி. அக்கா என்னவோ, போ அங்கே போயிட்டு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுற வேலையை பாரு, அப்படின்னா ரெசர்வேஷன் கார்டு போ. சரிக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க? எங்கே ஷுகோப்பா, எங்கே தாங்குப்பா, எங்கே? எல்லாருமே ஆஃபீஸ் போயிட்டானுங்க, வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவானுங்க. அதான் ஈவினிங் ஆகிடுச்சுல, இன்னும் 2 hours தான் வெயிட் பண்ணுங்கள். அதோட நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க, ஓகேவா? இது ஷுகோட ஒய்ஃபாக மீட் பண்ணுறேன். லூனா ஆண்டி தான் ஷுகோட ஒய்ஃப். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வர முடியல, சாரி. அதுக்கு தான் வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது தயாங்குமே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு. சரி அதான் உங்களை யாரையும் பார்த்துட்டு அப்படியே கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். ஆண்டி தயாங்கோட ஒய்ஃப் எங்க? ஸோ அவளை வேற காட்டணுமா? இவளாச்சும் லட்சணம் அழகாக இருக்கா, அவளை என்னத்தை காட்டுறது? இது வருவாம்மா, உள்ளே வேலை செஞ்சிட்ருக்கா. ஓ பொறுப்பான பொண்ணும். சரிங்க ஆண்டி, சரிங்க, செய்யட்டும்.
ஏ எங்கே கிஃப்ட் கொடுறீ. ஸோ எல்லாமே கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஃபோன் வருது. ஐயோ என் ஃபோன் ஆர்லேயே வச்சுட்ட நீ. ஹாய், என் ஃபோன் தான் அப்படி சொல்லிட்டு ஒயின் எடுக்க போகிறா. அப்போ எல்லோரும் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன ஆண்டி இது மாதிரி ஃபோனை இப்போ தான் பார்க்குறேன், எந்த காலத்து ஃபோனுன்னு தெரியலையே. ஆண்டி இது மாதிரி ஃபோன்லாம் கிடைக்க ரொம்ப அபூர்வம். அதுவும் உங்கள் மருமக வச்சுருக்கா, பார்க்கும் போதே செம பண்ணாக இருக்குது. என்ன ஆண்டி எப்பவுமே பிராண்டுன்னு சொல்கிறேன், நீங்கள் இது மாதிரி ஒரு ஃபோனு உங்கள் மருமக வச்சுருக்கா, எதுவுமே சொல்லலை. உனக்கு தெரியாதாடி, ஓல்டுக்கு எப்பவுமே மதிப்பு ஜாஸ்தி இல்லை, அதனால தான் நினைக்கிறேன். ஸோ மானத்தை இட்டுக்கிறதுக்குன்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போவே சொன்னேன் என் வீட்டுக்காரர்கிட்ட, இவ வேணான்னு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு அவமானப்படுத்திட்டு. எடுத்துக்கோங்க உங்கள் ஃபோன்லாம் யாரும் தொட மாட்டாங்க, தைரியமாக எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் தான் இவ கால் பண்ணுவா. ஷோ ஆன்ட்டிக்கு வேறு ஆல்ரெடி எனக்கு பிடிக்காது, இப்படிலாம் வேறு கலாச்சிட்டு இருக்காங்களே, சுத்தமாக பிடிக்காமல் போயிடும். ஒயன் அறிவில்லை உனக்கு, ஃபோன் அடிச்சு நீங்கள் தான் வைப்பியா? அக்கா இல்லை வேலை, வாயை மூடு, எல்லாம் பண்ணுற வேலை. ஆண்டி என்ன ஆண்டி அமைதியாகவே இருக்கீங்க? எவ்வளோ வச்சுக்கிட்டு. ஒயன் இங்கே என்ன பண்ணுற? மாமா அது தயங்கப்பா, எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தீங்களா? ஐயோ பார்க்கலப்பா, வாங்கலை. கிஃப்ட்லாம் கூட்ரி. ஒரு நிமிஷம். வா அப்படி சொல்லிட்டு தயங்க வந்து கையை பிடிச்சி அப்படியே வாயினை மேலே கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ எங்கள் அம்மா பார்க்க முடியல, பண்ணுறவளெல்லாம் பண்ணிட்டு எப்படி உட்காண்ட்ருக்கா பார். பார்க்காதடி, அடைஞ்சிட போகிறேன். கர்மனை எதுக்கு நான் பார்த்தேன்? எந்த மயிருக்கு கழுத்தில் தாலி கட்டினானரு, ஏன் எனக்குன்னு வந்து இப்படி சொன்னீங்களா, வந்து சேருதுங்கன்னு. மாமா என்னாச்சு? வந்ததுலேருந்து தலையே பிடிச்சிட்ருக்கீங்க, ரொம்ப தலைவலியாக இருக்கா? நான் வேணா காஃபி ஏதாவது இல்லை சாயா இல்லை வேறு ஏதாவது? வாய் மூடு, சாயா மயிறு காஃபின்னு. சரிங்க மாமா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? தோணன்னு. ஐயோ இந்த ஃபோனை பார்த்தா எனக்கே கலாய்க்கணுன்னு தான் தோணுது. என் கசின் சிஸ்டர்ஸ் வேறு ரொம்ப ஓவராக கலாய்ப்பானுங்க. ஐயோ இவளுங்களை வேறு எங்கள் அம்மா எதுக்கு கூப்பிட்டுச்சின்னு கூட தெரில. என்ன தண்ணியை பார்த்துட்ருக்கா? என் மூஞ்சில் ஏதாவது எழுதியிருக்கா இல்லை ஒட்டியிருக்கா? இது என் முகரையே பார்த்துட்ருக்க. இல்லை மாமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒன்றும் வேணாண்டி தாயே, அதான் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கேன் மயிராட்டம். மாமா எங்கே போகிறீங்க? இங்கேயே இரு, வர வரைக்கும் கீழே வந்துடாத, புரியுதா? சரிங்க மாமா. அண்ணா கீழே வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணணும் ஆண்டி. அதான் சொல்கிறேன்லடி, ஒரு மயிரும் நீ பிடுங்க வேணான்னு. நான் சொன்னால் மதிப்பில்லையா? இப்போ எதுக்கு இந்த தாலியை கட்டினேன் நான்? எதுக்குடி கட்டினேன்? மதிப்பு இருக்கு. வந்து தொலைகிறேன், இங்கே இரு, புரியுதா? புரியுது மாமா. ஸோ தயங்க வந்து கிளம்பியிருப்பான். ஸோ கிட்டத்தட்ட 2 hours மேலே ஆயிருக்கும். இப்போ தான் தயங்க உள்ளே வரான். ஷோ ஃபோனை விடு. பிடிங்க மாமா. இதான் இரு வரேன். பிடி, உனக்காக தான் நியூ மொபைல் வாங்கிட்டு வந்தேன். சிம் போட்டு எல்லாத்தையும் மாற்று, புடிடி. இல்லை மாமா, அதெல்லாம் வேண்டாம். மரியாதையாக புட்ரி, வெறுப்பேற்றிட்டு இருக்காத, காண்டாவது எனக்கு. இல்லை மாமா பரவாயில்ல இருக்கட்டும், இந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. இரு பாரு, என் ஒய்ஃப்னா இது மாதிரி ஃபோன் தான் வச்சிருக்கணும். எங்கள் அம்மாவுக்கு அசிங்கம் தந்துட்டு, இது ஒரு ஃபோனா
இது ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி. ஆமாம், இங்கே உனக்கு ஃபோன் அடித்தா இந்த ஊருக்கே கேட்கும். அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்க தான் செய்யுது. செட் அது மாதிரி போல். ஆமாடி, எந்த காலத்தில் வாங்கினது இது? நான் 10th நல்ல மார்க் எடுத்தேனே, அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப சிரிக்காது, ரொம்ப பழலாம் கொட்டிட்டு போகுது கூட. இல்லை மாமா, ஆக்சுவலாக எனக்கு ஒரு மயிரம் சொல்லாத. இங்கே அவமானத்துக்கு பாரு நீ. ஐயோ, இதை வேற என் வாயால் சொல்லணுமா? பாரு, நான் வேணா உனக்கு ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஊருக்கு நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானடி. என் ஒய்ஃப்னா இதில் குவாலிட்டி அதெல்லாம் இருக்கும். அங்கே ஃபினான்ஷியலாக ரொம்ப பெரிய ஆள் எங்கள் ஃபேமிலி. நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டு இது மாதிரி ஃபோன் நீ வச்சிட்டு இருந்தானா அது எனக்கும் அவமானம், எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே அவமானம். இப்போ சொல்லு, இந்த ஃபோனை வச்சிட்றியா இல்லை தூக்கி போட்டுறியா? வாங்கி கொடுத்தத. வச்சுக்கிறேன் மாமா, கொடுங்க. பொடி மாற்று. மாமா, இல்லை ஒன்று கேட்டால் திட்ட மாட்டிங்களே? என்ன? சரி, திட்டல, கேளு. இல்லை, எனக்கு செம்மு போட தெரியாது, அப்பா தான் போட்டு தருவார். இந்த கருமம் வேற தெரியாதா? கொடுத்து தோலை. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீயே போட்டுக்கிறியான்னு. நான் போட்டுட்டான்னு. தேவையாமல் நீ வேற கொடு. வர. ஓகே இப்படி. இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கோ, புரியுதுல்ல? புரியுது மாமா. இங்கே பாரு, கீழே போகாத. நான் போய் கிஃப்ட் தான் வாங்கிக்கிறேன், புரியுதா? சரிங்க மாமா. அப்புறம் கிஃப்ட்லாம் என்னென்னு பார்த்து வேணான்னு எடுத்துக்கோ. என்ன? இல்லை வேணாம் மாமா, நீங்களே எடுத்துக்கோங்க. என்னது? இல்லை, நான் எடுத்துக்கிறேன். ஷோ, என்ன கோவமாக இருக்கார் போலே. ஸோ தயங்கும், கீழே போயிருப்பான் கசின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜ்க்கு வந்து கிளம்பியிருப்பான். ஸோ ஜிம்மன் ரொம்ப சீக்கிரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா அவள் எஸ்டர்டே வரல. ஸோ அதனால். ஸோ ஏஞ்சல் வேறு எங்கடா இன்னும் காணும் இல்லை. இதோ வந்துட்டாலே. ஒயன் சீனியர் நீங்களா? என்னாச்சு? மார்னிங்கே இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க. என்னாச்சு சீனியர்? ஓகேவா நீங்கள்? ஐயோ, ஏஞ்சல் இவ்வளோ கேர் பண்ணுறாளே என்ன? ஓகே. இல்லை, கேட்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, கேட்கலான்னு உரிமை இருக்கான்னு தெரில. கேட்கலாமாடி? சீனியர் புரியலையே எனக்கு. ஷோ, நீ ஏண்டா இப்படிலாம் சொல்லி அவளை கஷ்டப்படுத்துகிற? டேரெக்டாக கேட்டுறேன், ஏன் வரல நேற்றுன்னு. எதுக்கு இப்படிலாம் எடுத்துகிட்ருக்க? சீனியர் என்னாச்சு? அதுவா, அது ஒன்றும் இல்லைம்மா. நேற்று நீ ஏன் வரல? ஒரு மாதிரி உன்னை காணும் தேடினேன். ஏன் வரல? ஓ அதுவா சீனியர், நேற்று ஃபாஸ்டிங் இருந்தேன். ஸோ அதனால தான் வர முடியல. ஓ ஓகே. ஆனால் நேற்று நான் உனக்கு மெசேஜ் பண்ணனே, பார்க்கலையா? சீனியர் மெசேஜ் பண்ணிங்களா? இருங்க பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு வயனா ஃபோன் எடுக்கிறா. ஜெமின் ஃபோனை பார்க்குறான். என்ன இந்த ஃபோனா? எப்படி? அதுவும் நியூ பிளான், இவளுக்கு இதான் நான் வாங்கி தரணும்னு நினச்சேன். வாங்கி வச்சுருக்கா. கேட்கலாமாடா? அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டானா? கேட்டுடா. ஒயன் இதுன்னு ஃபோனு புதுசா? அதுவா சீனியர், அது வந்து ஒரு வேளை ஐ கிளாஸாக இருப்போலோ, நம்மக்கிட்ட இப்படி லோவாக காட்டிக்கிறாளோ. எதுக்கு அப்பெல்லாம் காட்டணும்? என்ன ஒன்றுமே சொல்ல மாட்றா. சரி ஒயன், ஓகே. நீ போ, கிளாஸ் டைம் ஆகிடுச்சுல. ஆமாம் சீனியர், அதான் சொல்லலான்னு வந்தேன், கிளாஸ் டைம் ஆகிடுச்சுன்னு. சரிம்மா, நீ போ. ஓகே சீனியர், பாய். பாய் டி. ஷோ டே ஜிமின்.
சரியா? ஒன்றும் இல்லை, உன் தேவதை தான். ஸோ வயன் இப்போது கிரவுண்டில் நடந்து போயிட்டுருக்கா. அப்படியே எதிரில் ஜாராவும் கேங்கும் வந்துட்டுருக்காங்க. ஏய் இங்கே பாருங்களேன், வயன் நடந்து வந்துட்டுருக்காடி. ஏய் ஜாரா, ஆமாம் ஏதாச்சும் பண்ணலாமா? இரு இப்போ நான் நடந்து போவேன், என்னை பார்த்தோன்னையும் குட் மார்னிங் சீனியர் சொல்வாப்பார். எப்படி? அதான் தயாங் திட்டின திட்டு அது மாதிரி. நாங்கள் தான் சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் மரியாதை கொடுக்கணும், மார்னிங் சொல்லணும், குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும், குட் ஈவினிங் சொல்லணும், எல்லாமே. ஸோ எப்படி பயந்து சொல்கிறா மட்டும் பாரு. தயாங்னா பயப்படாத பர்சன் இங்கே கிடையாது. என் புருஷன் சொல்லி கேட்காம இருப்பாளா? பாரு அப்படி சொல்லிட்டு ஜாரா முன்னாடி நடந்து வந்துட்டுருக்கா. வயனை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே குஞ்சு நடந்து போயிடுறா. ஸோ ஜாராவோட ஃப்ரெண்ட்ஸாக செம்மையாக சிரிக்கிறாங்க. ஏய் அவள் உன்னையே வச்சு செஞ்சுட்டா பத்தியாடி. இவ என்ன சொன்னா? தயங்கா? அவ தயங்க கூட மதிக்க மாட்டா போல. தயங்கு பயப்படுற ஆள் மாதிரிலாம் தெரியலடி. பார்க்க ஊமை மாதிரி இருந்துட்டு எவ்வளோ ஸ்வாகா பண்ணிட்டு போயிட்டா பார். ஷடப். என்ன அவ ஸ்வாகா? அப்போ நான் யாரு? நான் காட்டுறேன். ஹே ஓயன் நில்லு. ஷோ இவ வேற எதுக்கு தான் பிரச்சனை பண்ணுறதுக்காகவே வராளோ. ஸோ ஜாரா கிட்ட வந்து அப்படியே வயனை லைட்டாக புஷ் பண்ணுவா. வயனை அப்படியே கீழே விடுற மாதிரி போயிட்டு அப்படியே நிற்கிறா. இவளை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. தயாங் வேற ஏன் சாரான்னு வேற சொன்னார். அதெல்லாம் நினைக்கும் போதே கோவமாக வருது. இவளை வேற பார்க்காத, பார்த்தா அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வயன் கீழே குனிஞ்சுக்கிறா. ஏய் என்ன முறைக்கிறியாடி அப்படி சொல்லிட்டு ஜாரா அப்படியே வயனை அப்படியே தள்ளிட்டே வந்துட்டுருக்கா. ஷோ இவ எதுக்கு என்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கா? பின்னாடி வர தண்ணி இருக்குது, தள்ளினா நான் தண்ணியில் விழுவேன். இப்படி சைடில் போகிறது தான் நல்லது அப்படி சொல்லிட்டு வயன் இப்படி சைடில் போயிடுவா. ஜாரா வந்து வயனை தள்ள வரத்துக்கு இப்படி வரும்போதோ அவள் வந்து தண்ணியில் விழுந்துருவா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏய் ஜாரா, ஏய் என்னடி ஜூனியராக வந்துட்டு இவ்வளோ அதப்பு இருக்கா? இல்லை நான் எதுவும் பண்ணலையே, நான் தண்ணியில் விழ போகிறேன்னு தான் இப்படி சைடாக ஓரமாக வந்தேன். நான் எதுவும் வாய மூடு. ஜரா ஐயோ ஹீ ஜரா அரே ஓகேடி. ஹே இதை கண்டிப்பாக நான் தயாங்கிட்ட போய் சொல்வேன். லோ கிளாஸ் நீ என்ன இது மாதிரி? சி இந்த ட்ரெஸ்ஸோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடி? எவ்வளோ டாலர்ஸ் தெரியுமா இது? எங்கேருந்து எங்கள் டேடி வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? எல்லாத்தையும். இல்லைங்க நான் எதுவும் பண்ணல, தயங்கிட்டலாம் சொல்லாதீங்க. என்ன தயங்க என்ன உன் புருஷனாடி? பேர் சொல்லி தயங்கன்னு சொல்கிற? இரு இதையும் சொல்கிறேன். என்ன என் புருஷன் மேலே ஒன் சைடாக உனக்கு கண்ணாடி? இல்லை சீனியர் கிட்டலாம் சொல்லாதீங்க, நான் உங்களை தள்ளிவிடலையே, நீ தான் தள்ளிவிட்ட. எங்கே தயம்? நான் இப்படியே போகணும் அவன்கிட்ட. பேபி அப்படி சொல்லிட்டு ஜாரா இங்கேருந்து கிளம்பியிருப்பா. அழுதுகிட்டே தாங்கிட்ட போய் நிற்கிறா. தயங்க பார்த்துட்டு ஏய் என்னடி கோலம் அது? ஷோ ஏண்டி அறிவு இருக்காடி? எருமை மாதிரி வளர்ந்துருக்க அப்படியா தண்ணியில்? அதுவும் ஷோ நீ என்ன சொல்கிறதுன்னு கூட தெரில. என்னடி கோலம் அது? பேபி ஒயன் தான் தள்ளி விட்டுட்டா. ஒயனா? ஏய் நான் விளையாடுறியா? என்ன நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா பேபி? ஏய் இல்லடி, அவளே பார்க்க பேக் மாதிரி இருக்கானே. அண்ணா இல்லைண்ணா, அவள் தான் தள்ளி விட்டா. அவள் பேக்கெல்லாம் இல்லைண்ணா, உஷாரு தான். எதுக்கு இவ இது மாதிரி பண்ணிட்டுருக்கா? அதான் சொல்லிட்டேன்ல, அம்மால லவ்வும் இல்லை மயிரும் இல்லைன்னு. இப்போ எதுக்கு இந்த வேலைலாம்? ஏய் எங்கடி இருக்கா அவள்? கூட்டிகிட்டு வாங்க அவளை இப்போவே. ஓகே அண்ணா அப்படி சொல்லிட்டு அவங்களாம் போயிருப்பாங்க ஜாராவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ தயங்க தான். சரி ஒன்றும் இல்லை சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். நீ வேணா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறியா? பேபி எனக்கு உன்னோட ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் தரியா பேபி? சாரா அதுதான் நான் யாருக்கும் தரமாட்டேன்னு தெரியும்ல. பேபி எனக்கு கூடவா? நான் போட்டுக்கிறேனே பேபி. ஏய் அது ஸ்போர்ட்ஸ் டேயில் மட்டும் நான் எனக்கும் போடுறது. அது என்னோடய ஜர்கின்.
அது என்னோட நேம் போட்டது, அது நான் எப்பயுமே யாருக்குமே தரமாட்டேன், அது உனக்கே தெரியும். எதுக்கு சும்மா சும்மா அதே கேட்டுட்ருக்க? உனக்கு என்ன அது மேலே பெரிய கண்ணா? நான் கேட்குறேன், பெரிய கண்ணான்னு கேட்குறேன். சரி சரி, நான் கேட்கல. அவளை வந்தால் நீ சும்மாவே விடாத. சரிடி, நான் பார்த்துக்கிறேன், வரட்டும். இப்போ வயனை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. வயனை அப்படி நின்றுட்டே இருக்கா கீழே கொஞ்சம் பயந்துட்டு. சீனியர், நான் எதுவுமே பண்ணல சீனியர், உண்மையா அவங்க தான் என்னை தள்ளி விட்டுட்டே வந்தாங்க. இப்போ தண்ணி இருக்குன்னு நான் இல்லை 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 தயம், பொய் சொல்கிறா. அவள் தள்ளி விட்டா. சொல்லுங்களேண்டி. ஆமாம் ஆமாம் அண்ணா, இவ தான் தள்ளி விட்டுட்டா. இப்போ நடிக்கிறா அவங்கக்கிட்ட வந்து. இல்லை இல்லை சீனியர். வாய் மூடு. என்ன மயிருக்கு இதெல்லாம் பண்ணுறங்க? என்ன கொழுப்பா அவனுக்கு? அதான் கேட்குறேன். இரு அண்ணா, இவ பொய் சொல்கிறாண்ணா, இவளை சும்மாவே விடாதீங்க, எல்லாம் நடிக்கிறா. இல்லை இல்லை சீனியர், நான் எதுவுமே பண்ணல சீனியர். வாய் மூடுவேன். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் பண்ணல வேற சொல்லிட்டுருக்கியா? பண்ணுற வேலைலாம் அது மாதிரி. பேபி, ஏதாவது பெருசாக தண்டனை கொடு பேபி அவளுக்கு. நீ கொடுத்தாதான், இல்லைன்னா அவள் அடங்க மாட்டா. என்னடி நீயும்? என்ன நீ? அவனா? அப்போ ஷோ சாரா பேபி, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓ 5 ரவுண்ட் கிரவுண்டு சுற்று போ. சீனியர், உண்மையாக நான் எதுவும் பண்ணல சீனியர், நம்புங்க. 5 ரவுண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 1 ரவுண்டு என்னால் ஓட முடியாது சீனியர். ஒரு ரவுண்டே ஓட முடியாதாண்டி. அதுக்குன்னு விட்டுருவா தயம், நீ என்னை பாரு நான் எப்படி இருக்கேன்னு பேபி. சரி சரி. என்ன தயம், அவளுக்கு கை மோசி இதெல்லாம் உனக்கு இல்லவே இல்லைல்ல. புதுசாக என்ன அவகிட்ட மட்டும் உனக்கு? நீ மாறிட்ட தயம். அப்படி இல்லை. விட்டு ஓடுறி மயிறு, இல்லைன்னா நினச்சிக்கோயேன், இதை விட மோசமான பனிஷ்மெண்ட் தருவேன். அப்புறம் உனக்கு தான் ரொம்ப அசிங்கமாயிடும். ஓடு. இல்லை சீனியர். அதான் தேங்க்ஸ் சொல்கிறார்ல, போடி. சீனியர் ப்ளீஸ் சீனியர். இருடி, என்ன வெறும் ஓட மட்டும் விட்டா? அவள் மட்டும் உன் ட்ரெஸ் அப்படி நினைக்கல இல்லையா? இரு, நம்மளும் தண்ணி எடுறி அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலாம் தண்ணி எடுத்து அப்படியே வயனோட மேலே ஊற்றிடுவாளுங்க எல்லாருமே சேர்ந்து. ப்ளீஸ் அக்கா, வேண்டாக்கா, ப்ளீஸ்க்கா. ஷோ விலங்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? இப்போ ஓடு, அதான் கரெக்டாக இருக்கும். அண்ணா கரெக்டு தானேண்ணா? ரொம்ப கரெக்டு. ஓடுறி. சீனியர், அது வேணாம் சீனியர், வெட்டாயிடுச்சு, அதனால் ஒரு மாதிரி வேணாம் சீனியர். போன்றான்ல ஏன், ஒரு டைம் தான் சொல்வேன். ஓ. ஸோ ஒயினா ஓட ஆரம்பிக்கிறா. லைட்டாக ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓடுறா. ஏன்னா அவள் ட்ரெஸ் ரொம்ப ஈரமாக இருக்கும். தென் ஒரு இந்தியன் பொண்ணு வேறு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நான் ஓடுவா. ஸோ அதனால் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே ஓடிட்டுருக்கா. தாயங்க்கு இது பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ, நம்ம ஜெர்க்கின் ஆச்சு கொடுத்துடலாமா? அதுவும் கரெக்டாக. ஜாரா இருக்கா? வேணாம், ஜாரா இருக்கா? வேணாம். சரி ஓகே, ஓடட்டும். ஒரு ரவுண்டா? ஓகே. ஸோ வயன் செகண்ட் ரவுண்ட் கூட ஓடி இருக்க மாட்டா, கொஞ்சம் பார்த்து தான் ஓடிருப்பா. அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் எனக்கு தான் பாஸ்டிங் இருந்துக்கனால. ஸோ அப்படியே லைட்டாக மயக்கம் வந்திருக்கும். அப்படியே மயக்கம் போட்டு கிரவுண்டே விழுந்திருப்பா. ஸோ தயங்தான் டக்குன்னு அவன் கோட்டை கழட்டிட்டு வயன்கிட்ட ஓடி வரான். ஷோ, அதுக்கு தான் இதெல்லாம். ஹே ஓயன், ஷோ ஹே ஓயன், இங்கே பாருடி. ஆமாம் தயோங், என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? இப்போ தயங்கும் வயனை அப்படியே கிரவுண்டே விட்டுட்டு, என்னடி என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? என்ன சாரா? இப்போ மயக்க அடிச்சு கீழே விழுந்துட்டுருக்கா. இப்போ என்ன அவளை அப்படியே விட சொல்கிறியா? தயோங், கம்முன்னு போ. புரியுதா? தயோங், கம்முன்னு போ சொன்ன சாரா. சாராவும் அப்படியே தள்ளி நின்றா. ஸோ தயங் அகெயின் அவனோட கோட் எடுத்து வயனுக்கு போட்டு விடுறான். கண்ணத்தோடடி ஓயன் உன்னதான்.
ஸோ வேறு மெடிக்கல் ரூம் அப்படி சொல்லிட்டு தாங்க அப்படியே தூக்கிட்டு மெடிக்கல் ரூம் போயிருப்பான். சிஸ்டர் இல்லை கொஞ்சம் என்ன தயம் மறுபடியும் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐயோ வேறு என்னாச்சுன்னு தெரில பாருங்கள். தயம் நீ வா. என்ன நீ அவ கூட நின்றுட்டுருக்க? அப்போ என்ன தானே லவ் பண்ணுற? ஏன் இப்படி? ஐயோ அப்படி இல்லை சாரா, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து கிளம்பியிருப்பான். என்னாச்சு தயங்க மாறுறானா? இல்லை எனக்கு புரியலை. அப்போது லவ் அங்கே வந்துடுமோ? பாவத்தினாலே பார்க்க பாவமாக இருக்கான்னு. இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளியே கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லது. தயம் எங்கே போகிற நீ? ஏய் எப்படி இருக்கான்னு கேட்டு வரேன்டி. கேட்க கூட கூடாதா? ஏன் நீ கேட்குற? எதுக்கு கேட்ப? நீ வா ஃபஸ்ட்டு, இப்படிலாம் பண்ணாத, வா. என்னது இது? நீ வா தயம். என்ன சாரா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற? எனக்கும் உடம்புலாம் வலிக்குது. என்னடி ஆச்சு? நீ வா கொஞ்ச நேரம், உன் லேப்டாப் எடுத்தா எனக்கு சரியாக போயிடும். சரி வா அப்படி சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டு போயிருப்பா சாரா. ஸோ அப்படியே இந்த சைடு இப்போ தான் வயன் முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எப்படி இங்கே வந்தோம் தெரியலையே. சரி ஒயன் இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல சிஸ், ஓகே தான். நான் கிளாஸ் ரூம் போகலாம்ல? போங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க. ஓகே சிஸ், கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு வயன் அப்படியே கிளாஸ் ரூம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியிருப்பா. அப்படி இந்த சைடு ஜிம்மன் இப்படி வந்துட்டுருக்கான் ஸ்டெப்ஸ் ஏறி. ஐயோ ஏஞ்சல் வேறு காலையில் என்ன பார்த்துருச்சா? ஏஞ்சலை நான் பார்க்கக்கூட இல்லை. ரொம்ப பாவண்டி வயன், இன்றைக்கி மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துட்டா தெரியுமா? இங்கே கஷ்டமாயிடுச்சு. என்ன ஓயனா? ஷரு. ஜிம்மன் சீனியர் என்னாச்சு? ஒயன் மயக்கம் போட்டு? ஆமாம் சீனியர், தெரியல, சீனியர் தான் அது மாதிரி பண்ணாங்க. ஸோ பாவம் இப்போது மெடிக்கல் ரூமில் தான் இருக்கா. பார்க்கவே பாவமாக இருந்தது. அவகிட்ட யாரும் பேசக்கூடாதா ரூல் பிரகாரம், அதனால தான். என்ன எப்போ எங்கே? அதான் சீனியர் மெடிக்கல் ரூம். சரி அப்படி சொல்லிட்டு சிமெண்ட் டக்குன்னு மெடிக்கல் ரூம் வந்து பார்ப்பான். ஸோ வாயினா அங்கே இருந்திருக்க மாட்டா. ஸோ எங்கே போனா இவ? ஒருவேளை கிளாஸ் ரூம் போயிருப்பாளோ அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் டக்குன்னு கிளாஸ் ரூம் போகலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இந்த சைடு தாயங்க ஒரு மாதிரியாகவே இருந்திருக்கும். ஸோ எப்படி இருக்கான்னு கூட தெரியலையே, என்ன ஆச்சுன்னு கூட தெரில. ரொம்ப வீக்கு, அவ்வளோவா சாப்பிட விட மாட்டா. சரி ஓகே மெடிக்கல் ரூமே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு தாயங்க மெடிக்கல் ரூம் வரான். என்ன காணுமா? சிஸ்டர் ஒயன் எப்படி இருக்கா? ஓகேவா எல்லாமே? ஓகே தயம், கிளாஸ் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டா, அமுச்சு விட்டேன். இல்லை எப்படி இருக்கா? டயர்டாக இருக்காளா? இல்லை ஏதாவது? இல்லை ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டாங்க போல். ஒழுங்காக சாப்பிட்லையா? ஏன் இப்படிலாம் பண்ணுறா? அப்படியா? சரி நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு தயங்கம் கிளாஸ் ரூம் வந்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இந்த சைடு ஜிம்மின் கிளாஸை செக் பண்ணிட்டு இல்லையா? ஒருவேளை டெரஸில் இருப்பாளோ? ஆமாம் அங்கே தான் இருப்பா. ஐயோ எங்கடி போனேன்? எங்கடி இப்படி கடுப்பேத்துற? கிளாஸ் ரூம்லனா எங்கடி மேய்ஞ்சிட்டு? இல்லை அது எதுவும் தெரியாது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அந்த டிசர்வ் கிடையாது. ஐயோ பொண்டாட்டி இல்லைடா மயிறு. ஓயன் எங்கடி போனேன் ஒன்றும் தெரியலை. ஒருவேளை ஸ்டாஃப் ரூம் போயிருப்பாளோ? ஐயோ கட்டுப்பாரு அப்படி சொல்லிட்டு தாங்க இங்கே தேடி நின்றுருப்பான். ஸோ ஜிம்மின் கரெக்டாக டெரஸ்க்கு வந்தா. ஒயன் டெரஸில் தான் நின்றுருப்பா. ஒயன் ஓகே, யார் இப்படி பண்ணா? யார் இது மாதிரி பண்ணா? உன்னை தான் கேட்குறேன், யார் இது மாதிரி பண்ணா? நீ ஓகேவா? கை கட்ட ஓகேவா? யாராவது அடித்தாங்களா? யார் அந்த சீனியர்? உன்னை தான் கேட்குறேன் ஒயன், யார்? உன்னை தானே கேட்டுட்ருக்கேன். ஜிம்மன் தேவதரா, இப்படி மறக்கக்கூடாது. சீனியர் அது சரி
நீ அழுவாதடி. இங்கே பாரு, நீ அழுதா நான் வீக் ஆகிடுவேன். ஓ பார்க்காதடா டே, பார்க்காத. சரி இப்போ சொல்லு, யார் இது மாதிரி பண்ணா? உன்னை தான் கேட்குறேன், யார்? ஏன் வாயை மூடிட்டு இருக்காத? யார் இது மாதிரி பண்ணான்னு கேட்டுட்டு இருக்காள? வாயை தரோம் ஏன்? இல்லை சீனியர், பரவாயில்ல, விட்டுங்க. பரவாயில்ல விட்டுருணுமா? எனக்கு புரியலடி. பரவாயில்லான்னு விட சொல்கிறியாண்ணே? இங்கே பாரு, என்னாலாம் விட முடியாது. இங்கே பாரு, இங்கே அழுவாதடி. இங்கே பாரு, பாரு. என்னம்மா வலிக்குதா ரொம்ப? ஏதாவது அடித்தானுங்களா? இல்லை கிரவுண்ட் தான். சரி, ஆமாம், நீ இதுவரை பாஸ்டிங் இருந்தல. நான் போய் ஜூஸ் வாங்கிட்டா? இல்லை சீனியர், வேண்டாம். ஓ எவ்வளோ தெரிய மாட்டேங்குது, இவ்வளோ சொல்ல மாட்றா, பயப்படுறா, அழுகுறா, யாராக இருக்கும்? சரி ஒன்றும் இல்லை, நீ உட்கார். இல்லை நீ உட்காருன்றடி. சீனியர் பரவாயில்ல விடுங்க, நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகிட்ட? சரி டென்ஷன் ஆகலை, சொல்லு யார்? சீனியர் இருக்கட்டும், கிளாஸ்க்கு வர டைம் ஆகிடுச்சு, நீங்கள் இதை நினச்சிலாம் டென்ஷன் ஆகாதீங்க. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சீனியர், நான் இங்கே தான் இருப்பேன்னு இந்தளவுக்கு என்னை தேடிட்டுலாம் வந்ததுக்கு. அப்படி சொல்லிட்டு வைனர் குட்டி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போயிடுறா ஜிம்மினை பார்த்துட்டு. ஸோ ஜிம்மன் மார்னிங்கும் அதே ஸ்மைல், இந்த என்னை பார்த்து சிரிச்சா, இப்போவும் அதே ஸ்மைல், செம்மையாக இருக்கேடா அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் இங்கே அப்படியே வைப் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே இந்த சைடு டெரஸில் பேக் சைடில் தான் சைனீஸ் டம் அடிச்சிட்ருப்பான். என்னடா நடக்குது? ஜிம்மன் யோ என்ன? டேய் மச்சான், மாட்டிட்டியே. ஓகேடா, இந்த எபிசோட முடிச்சிடா. அம்மி ஸ்டே ஸ்பெஷல். பாய்.